சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. வைத்தாஸ் கஃபே மே 4 முதல் பாண்டி பஜாரில் புதிய உயர்தர சைவ உணவகம் உதயம். விதவிதமான இட்லி, முறுமுறு தோசைகள், அசத்தலான ஸ்நாக்ஸ் சாப்பிட சூப்பர் இடம் வைத்தாஸ் கஃபே. வைத்தாஸ் கஃபே, பாண்டி பஜார், கார் பார்க்கிங் எதிரில். தமிழ்நாட்டோட வசூல் என்னன்றத 15 நாள் வசூல் 155 கோடின்னு. ஆனா அந்த படத்தோட டிஸ்ட்ரிபியூட்டர் அவங்க சைட்ல இருந்து அபிஷியலான ஒரு ஸ்டேட்மெண்ட் 172. இந்த படத்தினோட வெற்றிக்கு இயக்குனர் தான் காரணம். அதாவது ஒரு பழைய படத்துல இருந்து ஒரு 3-4 பாட்டு எடுத்து உள்ள வச்சு அந்த ஒரு 2 மணி நேரம் 18 நிமிஷத்தை நம்ம உள்ள உட்காந்து நம்ம வெளியில வர முடியாத அளவுக்கு நம்மள. இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன ஜெயிலர், இந்த லியோ, இந்த படங்களோட வசூல தமிழ்நாட்டு ரீதியா குட் பேட் அக்லி மிஞ்சிருச்சா சார்? அப்படி இல்ல, மிஞ்சல. ஃபர்ஸ்ட் ஜெயிலர், 2வது லியோ, 3வது பொன்னியின் செல்வன், 4வது அமரன், 5வது விக்ரம் கமல் சார். இது 6வது பொசிஷன்ல இருக்கு. சச்சின் ரீரிலீஸ்ங்கிறது ஆல்ரெடி பிளான் பண்ண விஷயம். அதுக்கு இதுக்கும் சம்பந்தமே இல்லை. 2வது சச்சின் ரீரிலீஸ் வந்து அந்த குட் பேட் அக்லியோட வசூலை எந்த நேரமும் பாதிக்காது. அதை பார்க்குற ஆடியன்ஸ் வந்து சச்சின் ரீரிலீஸ் நான் முடிச்சிடறேன். என்ன வசூல், என்ன நிலவரம்? தமிழ்நாடு அளவுல ஒரு 8 கோடி ரூபாய் ஷேரா கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி உலக அளவுல ஒரு 7 to 8 ரூபாய் ஷேர் வரும். அவரு தானு சாருக்கு இந்த படத்து மூலமா ஒரு 10 to 15 கோடி ரூபாய். கண்டு கொண்டேன் யார் ஹீரோ சார்? அதுல நிறைய ஹீரோ இருக்காங்க. நாங்க வந்து அஜித் ஹீரோவா. அது விரைவில் ரிலீஸ் செய்யப்படும். மே 1 விடாமுயற்சி 80 கோடி நாங்க தமிழ்நாடோட கலெக்ஷன் அப்படின்றது. அது உண்மையா சார்? அது விடாமுயற்சி சிறந்த நகைச்சுவை. குட் பேட் அக்லில அந்த படத்தோட வெற்றிக்கு அஜித் அவர்கள் காரணமா, இளையராஜாவோட பழைய பாடல்கள் காரணமா, இல்ல ஆதிக்கோட இயக்கம் காரணமா? அப்படின்ற ஆதிக்கோட இயக்கம் தான் காரணம். இயக்கோட நடிப்பு சார், அந்த ஸ்கிரீன் பிரசன்ஸ். ஆதிக் சொன்னதை அவர் செஞ்சாரு. ஏன் அவர் அஜித்தால விடாமுயற்சியை வெற்றி பெற வைக்க முடியல? அதே அஜித் தானே. முக்கிய நிகழ்வுகளை உடனுக்குடன் குறிஞ்சி இலக்க தெரிஞ்சுக்கல ஆதன் சரியை டவுன் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. ஆதன் சினிமா நேரில் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு நம்ம கூட திருச்சி ஸ்ரீதர் சார் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் போல நிறைய சினிமா அப்டேட்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் முரளி சார். இப்போ 2025 தொடங்கி ஒவ்வொரு பெரிய படங்களுக்கும் அதோட ரிசல்ட் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த குட் பேட் அக்லி வரும்பொழுது படம் ரிலீஸுக்கு அப்புறம் நம்ம பேசியிருந்தோம். ஒரு ஆன்லைன் இன்டர்வியூல கூட நீங்க பேசுனீங்க, எப்படி இருக்கு ரெஸ்பான்ஸ் அப்படின்னு கேட்கும்பொழுது நல்லா இருக்கு அப்படின்னு. எப்படி சார் இது வரைக்கும் வந்திருக்கு? அதோட மொத்த வசூல், தமிழ்நாட்டோட வசூல் என்னன்றத 15 நாள் வசூல் 155 கோடின்னு எனக்கு கிடைச்ச தகவல்கள், என்னுடைய தரவுகள் எனக்கு நான் தெரியுது. 155 கோடி. ஆனா அந்த படத்தோட டிஸ்ட்ரிபியூட்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்க சைட்ல இருந்து அபிஷியலான ஒரு ஸ்டேட்மெண்ட் 172. மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. அந்த தயாரிப்பாளர் அந்த விநியோகஸ்தர் கூட தகராறு பண்றது என்னுடைய நோக்கம் அல்ல. இந்த படத்தோட அந்த ரிசல்ட் எப்படி சார் இருக்கு? எதிர்பார்த்தீங்களா? வரவேற்கு தகுந்ததானே இருக்கு. அதாவது எல்லா படத்துக்கும் எதிர்பார்க்குறோம். இப்போ விடாமுயற்சி கூட எதிர்பார்த்தோம். அது படம் ஃபெயிலியராக போயிடுச்சு. அதுக்கு நம்ம இயக்குனர் தான் காரணம்னு என்னோட தனிப்பட்ட அபிப்பிராயம். இந்த படத்தினோட வெற்றிக்கு இயக்குனர் தான் காரணம். அதாவது ஒரு பழைய படத்துலேருந்து ஒரு 3-4 பாட்டு எடுத்து உள்ளே வச்சு அந்த ஒரு 2 மணி நேரம் 18 நிமிஷத்தை நம்ம உள்ளே உட்காந்து நம்ம வெளியில் வர முடியாத அளவுக்கு நம்மளை உள்ளுக்குள்ளே நம்மளை வந்து அது ஒரு மாதிரி டைட்டாக நம்மளை என்கேஜ் பண்ணி வச்சுருக்கிறாரு. ஸோ தட்ஸ் குட், ஐ திங்க் ஸோ. ஓகே, இந்த படம் ரிலீஸுக்கு முன்னாடியில நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இன்ன வரைக்கும் அந்த ஆடியன்ஸ் உள்ள வந்துகிட்டு இருக்காங்களா? குறிப்பாக அந்த ஃபேமிலி ஆடியன்ஸ் எப்படி குட் பேட் அக்லியே? ஃபேமிலி ஆடியன்ஸ் ரொம்ப வர்றாங்க முரளி. சத்தியமாக நான் கண்ணால் தியேட்டரில் பார்க்கறதுனால சொல்கிறேன். சிங்கிள் ஸ்க்ரீனில் வசூல் கொஞ்சம் போன திங்கக்கிழமையிலேருந்து கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. பட் சோஃபார் மால்ஸ் அண்ட் மல்டிப்ளெக்ஸ் ஆர் கன்சர்ன்ட் இன்னமும் குடும்பமாக வந்து படம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அஜித்தோட இந்த ட்ராக், ஏன்னா இதுதான் எல்லாருக்குமே ஒரு பிடிச்சமான ஒரு ட்ராக். பில்லாவா இருக்கட்டும், இது அஜித்தோட ட்ராக் இல்லை, டைரக்டரோட ட்ராக். ஓகே, இல்லை பில்லாவா இருக்கட்டும், மங்காத்தாவா இருக்கட்டும், ஒரு வில்லனா இருக்கட்டும், அமர்கலமா இருக்கட்டும், ஒரு வில்லனிசம் கலந்த ஒரு அஜித்தை வந்து எல்லாருமே எப்பவுமே வரவேற்பாங்க. அதுதான் இப்போ அந்த அந்த ஃபார்முலா தான் ஒர்க் அவுட் ஆயிருக்கா சார்? இனி இல்ல அதை தான் ரசிக்கிறாங்கன்னு இப்ப நீங்களே ஒத்துக்கிறீங்கல்ல. அது அப்படியே போயிட்டே இருங்களேன், தப்பு என்ன இருக்கு? இந்த நடுவில் இந்த விடாமுயற்சி, வலிமை, இந்த மாதிரியான படங்கள் ஒர்க் அவுட் ஆகாத காரணமும் இதுவா எடுத்துக்கலாமா சார்? வலிமை வந்து ஒரு தப்பான படம் நான் சொல்ல மாட்டேன். அதுல ஒரு மெசேஜ் சொல்ல வந்தாங்க. அதனால கொஞ்சம் அதனோட வீரியம் குறைஞ்சிருச்சுன்னு நான் அதை நினைக்கிறேன். பட் வலிமை ஒரு நல்ல படம் தான். விடாமுயற்சி எதுலையும் கம்பேர் பண்ண முடியாது. அது விவேகத்தோட கம்பேர் பண்ணக்கூடிய படம். ஓகே, 155 கோடி அப்படின்றீங்க. இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன ஜெயிலர், இந்த லியோ, இந்த மாதிரியான வசூல், இந்த படங்களோட வசூல தமிழ்நாட்டு ரீதியா குட் பேட் அக்லி மிஞ்சிருச்சா சார்? அப்படி இல்ல, மிஞ்சல. எந்த இடத்துல? தெளிவா சொல்றேன். எந்த இடத்துல இருக்கு? 6வது இடத்துல இருக்கு. ஓவராலா ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டோட வசூல்ல முதல் ஜெயிலர் தானா சார்? ஃபர்ஸ்ட் ஜெயிலர், 2வது லியோ,
3வது பொன்னியின் செல்வன், 4வது அமரன், 5வது விக்ரம் கமல் சார் படம். இது 6வது பொசிஷனில் இருக்குது. இது ஃபுல்லாக ஓடி முடிக்கும் போது தான் அந்த 5க்குள்ளே போகுமா போகாதுன்னு என்னால் சொல்ல முடியும். இன்னைக்கு டேட்டில் என்கிட்ட சொல்ல முடியாது. ஓகே, அமரனோட சொன்னீங்க, அமரனும் அந்த லிஸ்ட்டில் டாப் 5ல இருக்குது அப்படின்ட்டு. இது எப்படி சார் எடுத்துக்கிறது குட் பேட் அக்லியோட ரிசல்ட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல இந்த 2025? இல்லை, நீ என்ன கேள்வி கேட்கணும்னு எனக்கு புரியல. அமரன் 4வது இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டேன். அப்போ அந்த படம் நல்லா கலெக்ஷன் பண்ணியிருக்குன்னு அர்த்தம். சரி, இதுவும் 5வது 6வது இடத்துலேருந்து ஏதோ ஒரு இடத்துக்கு முன்னேறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறேன். எனக்கு அது கரெக்டாக என்ன பொசிஷன் படம் ஓடி முடிக்கும் போது தான் தெரியும். உன்னுடைய கேள்வி எனக்கு புரியல. அதை தான் நிறுத்துறதுக்கு இந்த சச்சின் ரீரிலீஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இடையில வந்திருக்கா? அதோட தாக்கம் அப்படின்றது எப்படி? முற்றிலும் தவறான தகவல். சச்சின் ரீரிலீஸுங்கிறது ஆல்ரெடி பிளான் பண்ண விஷயம். அதனுடைய தயாரிப்பாளர் என்னுடைய அன்புக்குரிய அண்ணன் தானு அவர்கள் ஆல்ரெடி டேட்டு 18ன்னு ஒரு ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. அதுக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லை. 2வது சச்சின் ரீரிலீஸ் அந்த குட் பேட் அக்லியோட வசூலை எந்த நேரமும் பாதிக்காது. அதை பார்க்குற ஆடியன்ஸ் அவங்க விஜயுடைய ரசிகர்கள். இதை பார்க்குறது இவங்க அஜித் ரசிகர்கள். ஃபேமிலி ஆடியன்ஸு அஜித் படத்துக்கு ரொம்ப கூடுதலாக வர்றாங்க. பட் சச்சின் இப்போ ஓரளவுக்கு வெற்றி பெற்றதுக்கு உண்மையான காரணம், மற்றவங்க 1000 சொல்லலாம், பட் நான் உண்மையாக சொல்கிறேன், ரிலீஸும் போது அந்த படம் சரியாக போகலை. ஏன்னா அந்த படம் ரிலீஸ் ஆகும்பொழுது சந்திரமுகியோடு சேர்ந்து வந்துச்சு. சந்திரமுகிங்கிற ஒரு சூறாவளியில் அந்த படம் அடிபட்டு போச்சு. அது அடிபட்டு போச்சு, சூறாவளி மாதிரி அது அந்த சந்திரமுகி போயிடுச்சு. இப்போ அந்த படத்தை பார்க்காத அந்த காலகட்டத்தில் இருந்த ஆடியன்ஸ் இப்போ பார்க்குறாங்க. அது இந்த வசூலுக்கு ஒரு பெரிய காரணம். ஓகே, ஆனால் அந்த சச்சின் ரீரிலீஸ்லையும் நிறைய விமர்சனங்கள் இருக்குது சார். இது ஒரு ஸ்கேம், குறிப்பிட்ட தேட்டரில் மட்டும் ஆடியன்ஸை காமிச்சிட்டு சோசியல் மீடியாக்கள் அவங்க போட்டுக்கிட்டு இருக்காங்க. சார், இந்த சென்னையும் தாண்டின ஒரு விஷயமா மற்ற மாவட்டங்களில் இந்த சச்சினோட ரீரிலீஸ் அப்படின்றது எப்படி இருக்கு சார்? நீங்கள் ஒன்று வச்சுக்கோங்க, ஒரு படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு கால்குலேஷன் தான். திருத்தணியில் என்ன வசூல் ஆகுதோ அதே வசூல் தான் கன்னியாகுமரியிலையும் ஆகும். இது எல்லா படத்துக்கும் பொருந்தும். ஆனால் நீங்கள் எல்லாருமே உங்கள் சோஷியல் மீடியா, அந்த யூடியூப்பு, மற்ற சேனல்ஸ் எல்லாம் சென்னையில் தான் நீங்கள் இருக்கீங்க. அதனால் சென்னையில் உள்ள தியேட்டர்களில் மட்டும்தான் எடுத்து போடுறீங்க. சென்னை இருக்குது, கோயம்புத்தூர் இருக்குது, மதுரை இருக்குது. ஒவ்வொரு ஊர்லேயுமே எல்லா படமுமே ஜெயிக்கிற படத்துக்கு பூரா வெற்றி கொண்டாட்டம் அதிகமாக இருக்கும், தூக்குற படத்துக்கு இது கம்மியாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் எல்லாருமே செய்யக்கூடிய மிகப்பெரிய தப்பு, எனக்கு இப்போ சான்ஸ் கிடைக்கிறதுனால நானும் பழி வாங்கிக்கிறேன். சொல்லுங்கள் சார். மெட்ராஸில் உள்ள பாப்கார்ன் ரேட்டே எடுத்து போடுவீங்க. சரி, ஒருத்தர் கூட திண்டுக்கல்ல போய் பாப்கார்ன் ரேட் எடுத்து போட மாட்டீங்க. நாமக்கல்ல போய் பாப்கார்ன் ரேட் எடுத்து போட மாட்டீங்க. காங்கேயத்தில் போய் பாப்கார்ன் ரேட் எடுத்து போட மாட்டீங்க. இதுதான் இன்னைக்கு மீடியாவோட நிலைமை. இங்க இருக்கிற மக்களுக்காக நாங்க குரல் கொடுக்குறோம் அப்படின்றது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற மக்களுக்கும் குரல் கொடுப்போம் சார். அதுல மாற்றங்கள் குரல் கொடு. நான் பார்க்குறேன், காங்கேயத்தில் எந்தாவது ஒரு தியேட்டருக்கு நீ போய் பாப்கார்ன் ரேட் போடு, மணப்பாறையில் போடு, திண்டுக்கல்ல போடு, நாமக்கல்ல போடு, ஏதாவது ஒரு சின்ன ஊர்களில் நல்ல ஊர்களில் போய் போடு. அப்போ நான் ஒத்துக்கிறேன். சாமானியர்கள் கஷ்டப்படக்கூடிய விஷயமா தான் நாங்கள் எடுத்து வைக்கிறோம். இப்போ சென்னையில் ஒரு கஷ்டப்படுறாங்க சாமானியர்கள். உனக்கு தெரியுமா, சத்யம் தியேட்டரில் இப்போ பிவிஆர் சினிமாஸ் உள்ளே போகிறவங்க படத்துக்காக போகிறதோட பாப்கார்னுக்காக போகிறவங்க தான் அதிகமாக இருக்கிறாங்க. இதுக்கு நீ என்ன சொல்கிற? அதனால தான் அந்த ரேட்டு எல்லா ஃபேமிலியும் சாப்பிட்ற மாதிரி வைங்க அப்படின்றத எல்லாரோட கோரிக்கையாகவும் வேண்டுகோளாகவும் இருக்குது சார். வேற ஒன்றுமே இல்லை. நாங்களே அதை குற்றம்னு சொல்ல வரல. இல்லை, இப்போ நீங்கள் நம்ம சென்னை ஏர்போர்ட்டில் போனீங்கன்னா ஒரு ரேட்டு காஃபி விற்கிறாங்க, பாலாஜி பவனில் ஒரு ரேட்டு காஃபி விற்கிறாங்க. அதுக்கு யாராவது குரல் கொடுங்களேன் பார்ப்போம். அதே மாதிரி நீங்கள் அந்த வசந்தன் கோல ஒரு விலைக்கு ஏசி விற்கிறாங்க, ரத்னா ஃபேன் ஹவுஸில் ஒரு விலைக்கு ஏசி விற்கிறாங்க. அதுக்கு யாராவது குரல் கொடுங்களேன். அதுக்கெல்லாம் கொடுக்க மாட்டீங்களா? எப்பவுமே எல்லாருக்கும் உண்டான குரலாக தான் நாங்கள் இருப்போம் சார். நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, சத்தியமுக்கு எல்லாருமே வரணும். சத்தியமோட பாப்கார்ன் நல்லா இருக்கு, எல்லாரும் வர்றாங்க சார். சத்தியம்லாம் அவங்க 4 விதமான ரேட்டில் பாப்கார்ன் கொடுக்குறாங்க. உங்களுக்கு எது அஃபோர்டபுள் இருக்கோ அதை நீங்கள் வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக சார். அந்த வசூலுக்கு அப்புறம் வருவோம். அதாவது அந்த பாப்கார்ன் வசூலுக்கு அப்புறம் வருவோம். சச்சின் ரீரிலீஸை நான் முடிச்சிடுறேன். என்ன வசூல், என்ன நிலவரம்? தமிழ்நாடு அளவில் ஒரு 8 கோடி ரூபாய் ஷேராக கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி உலக அளவில் ஒரு 7லேருந்து 8 ரூபாய் ஷேர் வரும். அவர் தானு சாருக்கு இந்த படத்து மூலமாக ஒரு 10லேருந்து 15 கோடி ரூபா கண்டிப்பாக படம் வரும் சார். விஜய் படம் ரிலீஸ் பண்ணாலும் அது இவ்வளோ பெரிய கலெக்ட் பண்ணுதா, இல்லை ஓவராலாக எந்த படங்களை ரிலீஸ் பண்ணாலும் அந்த வசூல் வருமா அப்படின்னு? எத்தனை படம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க? கில்லி அப்படின்ற ஒரு ஒரே ஒரு படம் தான் ஓடி இருக்கு. 2வது இந்த படம் தான் ஓடி இருக்கு. வேறு இது வரைக்கும் அவங்க எத்தனை படம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, எத்தனை படம் ஓடிச்சு? சும்மா அள்ளி விடக்கூடாது, எங்கிட்டலாம் பேசக்கூடாது. கில்லி வெற்றி ரீரிலீஸில், இந்த படம் வெற்றி. வேறு எத்தனை படம்? பகவதி முதல் நாளே கடைசி ஆயிடுச்சு தெரியுமா உனக்கு? நான் சொல்கிறேன், டிக்ளேர் பண்ணுறேன். அஜித்துக்கு பில்லா ஒன்று தான் ஓடிச்சு. வேறு எந்த படம் ஓடிச்சு? நீங்கள் பாட்டுக்கு அடிச்சு விட்றதா? போக்கிரியும் நல்ல ரெஸ்பான்ஸ் கேள்விப்பட்டோம். சுமாரான ரெஸ்பான்ஸ் தான். ஓகே. சச்சின் ஏன் சார் இவ்வளோ தூரம் ஓடுறதுக்கு என்ன காரணம்? சார் 2 காரணம் சார்.
அந்த ரிலீஸ் ஆன பொழுது சந்திரமுகினால சூறாவளியில் அடிபட்ட படம் அது. சரி. ஸோ இப்போ அப்போ பார்க்காதவங்க இன்னைக்கு யங்ஸ்டர்ஸாக இருக்கிறவங்க பூரா கொஞ்சம் பார்க்குறாங்க. அதுதான் விஷயம், வேற ஒன்று. ஓகே, இதுவும் உண்மையான வெற்றி, நேர்மையான ஒரு வெற்றியை சச்சின் ரீரிலீஸ் எடுத்துக்கலாம். நான் அப்படி தான் சார் நினைக்கிறேன். ஓகே. இன்னொன்று சார், எல்லாருமே ஒரு பைத்தியக்காரத்தனமாக சொல்லுவாங்க. ஒரு தயாரிப்பாளரோ அல்லது ஒரு அந்த ஹீரோவோ ஒரு ஏதோ ஒரு 2-3 தேட்டரில் கொஞ்சம் காசு கொடுத்து டிக்கெட்ஸை வாங்கிட்டதுனால அந்த படம்லாம் ஓடிடாது சார். அது ஒரு பைத்தியக்காரத்தனமான ஒரு டோட்டலி ஒரு முட்டாள்தனமான ஒரு கான்செப்ட். அது இதுதான் மர்மருக்கும் சொன்னாங்க சார். மர்மரும் ஒரு ஸ்கேமால தான் அந்த படம் உள்ள அவ்வளோ ஆடியன்ஸ் வந்தாங்க. கொஞ்சம் ஒரு மாதிரி அந்த படம் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்ததுனால வந்தாங்க, அவ்வளோதான் விஷயம். அதான் அந்த சோசியல் திரும்ப சொல்கிறேனே, அந்த ஒரு படத்துக்கு டிக்கெட்டு அந்த தயாரிப்பாளரோட ஹீரோவை வாங்கிடுறதுனாலலாம் ஒரு பெரிய சக்ஸஸ் நீங்கள் காட்டிட முடியாது. அவங்களால ஒரு நாளைக்கு 2 நாளைக்கோ வெள்ளி சனிஞாயிறு மட்டும்தான் அதெல்லாம் பண்ண முடியும். திரும்ப திங்கக்கிழமை அதனுடைய ஒரிஜினல் ஃபேஸ் தெரிஞ்சு போயிடும். இது 18ஆம் தேதி ரிலீஸ் பண்ண படம் இன்னும் தள்ளி ரிலீஸ் பண்ணியிருந்தா குட் பேட் அக்லிக்கு இன்னும் விஜய் ஆடியன்ஸும் வந்திருப்பாங்க, இன்னும் கூட்டம் வந்திருக்கும், இன்னும் கலெக்ஷன்ல நிறைய நம்பரை பண்ணியிருக்க வாய்ப்புகள் இருந்திருக்குமா? இருந்திருக்கலாம். அப்ப அது தடை தானே சார்? சச்சின் தடையா தானே? இல்லை, அவருடைய பல விதமான கிரைட்டீரியா பார்த்துட்டு தான் அந்த 18 அவர் டேட்டை டிக்ளேர் பண்ணார். அந்த 18க்கு அப்புறம் அவருக்கு கேங்கர்ஸ் இருக்குது, ரெட்ரோ இருக்குது. அதனால் பலவிதமான விஷயங்களை அவர் முன்னெடுத்து தான் அந்த டேட் அவர் தானுசார் ஃபிக்ஸ் பண்ணாங்க. அப்போ எந்த வகையிலையும் குட் பேட் அக்லிக்கு சச்சின் ரீரிலீஸ் தடையா இல்லை. இதுக்கு நான் எப்படி சொல்லணும்னா, அஜித் தானுசாருக்கு ரொம்ப ஒரு வேண்டியப்பட்ட ஒரு தம்பி தான். அவங்க தானுசாருடைய மனைவி இறந்து போனப்போ, இது ஆஃப் த ரெக்கார்டு கொஞ்சம் பேருக்கு தான் தெரியும், அஜித்தும் ஷாலினி கிட்டத்தட்ட ஒரு 10 மணி நேரம் வரைக்கும் அவங்க வீட்டிலேயே இருந்தாங்க. இது எனக்கு தெரிஞ்சதுனால நான் சொல்கிறேன். அந்த நட்பு இருக்கு, அதனால இது வேணும்னு பண்ணப்பட்ட ஒரு விஷயம் இல்லை. கண்டு கொண்டேன் யார் ஹீரோ சார்? அதில் நிறைய ஹீரோ இருக்காங்க. நாங்கள் அஜித் ஹீரோவா? அது விரைவில் ரீரிலீஸ் செய்யப்படும். மே 1 விரைவில் ரீரிலீஸ் செய்யப்படும். சரி, வீரமும் மே 1 ஆகுதுன்ற விஷயங்களை நாங்கள் கேள்விப்படுறோம். மேபி சான்சஸ் அது ஒரு ஆந்திரா ப்ரொடியூசர் பண்ணுவாரா? இந்த ரீரிலீஸ் மறுபடியும் அந்த ஏற்படுத்துதா சார்? அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. எல்லாம் அவங்களுடைய கண்டென்ட், அது அவங்க தான் அதுக்கு ஓனர். அதுக்கு அது எந்த நேரம் வேணாலும் அவங்க ரிலீஸ் பண்ணலாம், தப்பு ஒன்றும் கிடையாது. சரி, ஓடுனா ஓகே, ஓடலைன்னா தூக்கி போட்டு போயிட்டே இருக்க முடியாது. கேங்கஸ்னு ஒரு படம், இந்த வாரமே ஒரு 3-4 படம் கிட்டத்தட்ட. மற்ற படங்களுக்கு அதுதான் நான் உங்ககிட்ட இந்த கேள்வி இது முன்னாடி வச்சிருக்கேன். ஒரு சின்ன ப்ரொடியூசரோ ஒரு டைரக்டரும் என்கிட்ட பேசும்பொழுது, சார் இந்த மாதிரி ரீரிலீஸ்லாம் பெரிய ஹீரோஸ் படங்களோட ரீரிலீஸ் அவங்க வருஷத்துக்கு 2 படம் நடிக்கட்டும், இப்ப இருக்க படங்கள் பண்ணா பரவாயில்ல, இந்த ரீரிலீஸ் அப்படின்னு வரும்பொழுது எங்களுக்கு உண்டான அந்த ஸ்கிரீனிங் குறையுது அப்படின்றாங்க. அந்த குற்றச்சாட்டு இப்போ அதை எடுத்துக்கலாமா சார்? அதை எடுத்துக்கிறீங்களா? மோரர்லெஸ் அதில் ஏதோ ஒரு விதத்தில் உண்மை இருக்குது. இப்போ சச்சின் 263-65 ஸ்க்ரீன் போட்டிருக்காரு. இந்த 265 ஸ்க்ரீன் வேறு ஏதாவது ஒரு படத்துக்கு கிடச்சிருக்க கூட வாய்ப்பு இருக்குது. பட் அவர் தானுசாருடைய படம், அது அவர் ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு யாருமே சொல்ல முடியாது இல்லையா? அது அவருடைய உரிமை. அவர் தான் ஹீஸ் த சோல் ப்ரொப்ரைட்டர். அதில் அந்த படத்து மேலே அவருக்கு 10 பைசா கூட கடனோ இன்னொன்றும் கிடையாது அவர். ஸோ அவர் அது எப்போ வேணால் பண்ணலாம் தானே. அதை இல்லைன்னு நம்ம மறுக்க முடியாது தானே. ஆனால் அப்போ ஃப்ளாப்பான ஒரு படம், அதை சரியாக போகாத ஒரு படமான ஒன்றும் இதில் நீ ஒன்றும் பயந்தெல்லாம் சொல்லிக்காத. நான் திரும்ப சொன்னேன், சந்திரமுகிங்கிற ஒரு சூறாவளியில் அடிபட்டு போன படம். இதை விட நம்ம தெளிவாக நான் சொல்ல முடியாதுப்பா. இப்போ மீண்டிலிருந்து அந்த வெற்றியை எப்படி பார்க்கும் பொழுது சந்தோஷமா இருக்கு. எங்கள் அண்ணனுக்கு ஒரு பெரிய காசு கிடைக்குது, சந்தோஷமா இருக்கு. 2025 ரிலீஸ் ஆன படங்கள்ல அதுலயாவது இப்போ வரைக்கும் ஒரு டாப் 5 எடுத்துக்கலாமா சார்? 2025 வெற்றி பெற்ற படமே 4 படம் தான். சரி, 1 மதகஜராஜா, 1 டிராகன், 1 குட் பேட் அக்லி. ஓரளவுக்கு வெற்றியை பெற்றிருக்க படம் குடும்பஸ்தன். இந்த 4 படம் தான் வெற்றியை அடைஞ்சிருக்கு. ஸோ இதில் எப்படி நீங்கள் டாப் 5 கொண்டு வருவீங்க? ஓகே, விடாமுயற்சி 80 கோடி நாங்க தமிழ்நாடோட கலெக்ஷன் அப்படின்றது அது உண்மையா சார்? அது விடாமுயற்சி சிறந்த நகைச்சுவை. நெக்ஸ்ட் லைக்ல இருந்து நாங்க எந்த ஒரு அதிகாரப்பூர்வமான மிக சிறந்த நகைச்சுவைன்னு சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் என்ன நம்பர்ல இருக்குன்னா தான் தெரிஞ்சுக்கலாம். சொல்ல விரும்பல சார். நீங்க ஏற்கனவே முத ஒன்று சொல்லும்போது சொல்லிட்டேன். நான் சில துன்பமான நிகழ்வுகளை நான் கடந்து போயிருவேன்னு சொல்லிட்டேன் உங்கள்கிட்ட. ஓகே, உங்கள்கிட்ட கொடுத்த பேட்டியை பல பேர் அதை எடுத்து பகிர்ந்துருக்காங்க. நண்பர் புளூ ஷர்ட் மாறன் கூட அதை எடுத்து பகிர்ந்துருந்தார், நான் பார்த்தேன். சரி, இப்போ இந்த ரீலீஸா ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட இந்த குட் பேட் அக்லியில இந்த ரெட்ரோ சாங்ஸ் பயன்படுத்தினாங்களா சார்? அதுக்கு நிறைய என்ன சாங்ஸ்? இந்த பழைய பாடல்களை பயன்படுத்தினாங்க. சரி, ஓகே. அது அந்த படத்தோட வெற்றிக்கு அஜித் அவர்கள் காரணமா, இளையராஜாவோட பழைய பாடல்கள் காரணமா, இல்ல ஆதிக்கோட இயக்கம் காரணமா? அப்படின்ற ஆதிக்கோட இயக்கம் தான் காரணம். ஏகேவோட நடிப்பு சார், அந்த ஸ்கிரீன் பிரசன்ஸ், அது இட் இஸ் ஸ்டாண்டர்ட் கிளாமர். ஆதிக் சொன்னதை அவர் செஞ்சார். ஏன் அவர் அஜித்தால விடாமுயற்சியை வெற்றி பெற வைக்க முடியல?
அதே அஜித் தானே. ஓகே. இதெல்லாம் பழைய கெட்ட மங்காத்தா பில்லெல்லாம் வந்தோடனே எல்லாருமே ரசிகர்கள் என்ஜாய் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ அந்த கெட்டப்பை யார் கொண்டு வந்தா? ஆதிக்கால தான் வின் பண்ணுச்சு. ஆனா இந்த ஆதிக்கால தான் வின் பண்ணுச்சு. ஏன் இந்த இளையராஜாவோட பாடல்கள் பயன்படுத்த இவ்வளோ சர்ச்சைகள் இருந்துகிட்டே இருக்கு? ஒரு சர்ச்சையும் இல்லையே. அவர் என் பாடலில் அனுமதி இல்லாமல் பயன்படுத்திட்டீங்கன்னு சொல்கிறாரு இளையராஜா சார். அதுக்கு ஒரு நோட்டீஸ் கூட கொடுத்துருக்காரு. நாங்கள் ஆல்ரெடி அனுமதி சம்மந்தப்பட்டவங்க அனுமதி வாங்கிட்டோன்னு சொல்கிறாங்க. ஆல்ரெடி அந்த உரிமை யாருக்குன்னு சில மியூசிக் அந்த கம்பெனிஸ்க்கும் இளையராஜாக்கு சாருக்குமே கேஸ் நடந்துகிட்ருக்கு. அது வெடிக்ட் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம பார்க்கணும். வி ஹேவ் டு வெயிட் அண்ட் சீ. இந்த படம் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கே நெட்டில் பிரிண்ட் வந்துருச்சு. ரொம்ப வருத்தமான விஷயம். அதனாலையும் இந்த நம்பர்ஸ் இப்போ நம்ம சொல்ற 172 இருக்கட்டும், 155 இருக்கட்டும், இது இன்னும் கூடியிருக்க வாய்ப்புகள் இருந்திருக்குமா? டெஃபினட்டா. இந்த நெட்டை பிரிண்ட் வந்ததுனால ஒரு 10-20% வசூல் குறைஞ்சிருச்சு. இதை கண்டிப்பாக மத்திய மாநில அரசுகள் கண்டிப்பாக இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும். ஒரு தயாரிப்பாளர் படம் எடுக்கிறதுக்கு எத்தனை கோடி செலவு பண்ணுறார்? 100, 200, 300, 500 கோடி செலவு பண்ணி எடுத்து வரும் பொழுது அவங்க அத்தனை பேருடைய ஒரு பல்லாயிரக்கணக்கான பேருடைய உழைப்பு சம்மந்தப்பட்ட விஷயம். அது கண்டிப்பாக கவர்மெண்ட் ஷுட் டேக் ஆக்ஷன். இப்போ ஒரு அரசாங்கம் நினச்சிதுன்னா ஒரு அந்த டிக்டாக்னு ஒன்று வருது. அந்த டிக்டாக் அரசாங்கத்தால் தடை பண்ணிட முடியுது. ஸோ அதே அரசாங்கம் ஏன் இந்த 3 VCDயை கட் பண்ணி அதை அந்த சினிமாவை காப்பாற்றக்கூடாது? ரெண்டாவது, அது அரசாங்கத்துக்கு பெனிஃபிட் ஆல்சோ. என்னுடையன்னு சொல்லக்கூடாது, எங்களுடைய சினிமா மூலமாக கிடைக்கக்கூடிய வசூலில் உங்களுக்கு ஜிஎஸ்டி வருது. அது மத்திய அரசுக்கும் அதில் பங்கு இருக்குது, மாநில அரசுக்கும் பங்கு இருக்குது. ஸோ நீங்கள் ஏன் அதை செய்யக்கூடாது? இதை என்னுடைய வேண்டுகோளாக மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் நான் வைக்கிறேன். புரட்சி தலைவி அம்மா சிஎம்மாக இருக்கும் பொழுது இந்த மாதிரி 3 VCD பண்ணால் குண்டாஸ் ஆக்டில் போடலான்னு சொல்லி ஒரு ஆக்ட் கொண்டு வந்தாங்க. திரும்ப அதுக்கப்புறம் அந்த ஆக்ட் டைல்யூட் ஆகி போயிடுச்சு. கொஞ்சம் ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட்லலாம் சில கொஞ்சம் நெகட்டிவான இது வந்ததில் அதை எக்ஸிக்யூட் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஆனால் அந்த டைமில் ஒரு 6-7 படம் ஒரு மிகப்பெரிய பொற்காலம் மாதிரி அந்த டைமில் வசூலாச்சு. இன்னமும் அந்த 3 VCD இல்லைன்னா ஒரு பெரிய வசூல் நடக்கும். அதே மாதிரி இந்த டிஜிட்டலில் வரக்கூடிய படங்கள் 8 வீக்ஸ்க்கு அப்புறம் வந்துச்சுன்னா மிகப்பெரிய ஒரு சினிமா இண்டஸ்ட்ரியே நல்லாயிருக்கும். அஜித்தோட படங்களில் ஓவராலாக இது வரைக்கும் இத்தனை வருஷங்களாக வந்த படங்களில் இந்த குட் பேட் அக்லி தான் இவ்வளோ தூரம் வசூல் அடைஞ்சிருக்கா சார்? எஸ், டாப்பில் குட் பேட் அக்லி தான். டாப்பில் குட் பேட் அக்லி இருக்குது. ஓகே. இதில் பிரதீப் ரங்கநாதன் படத்தோட வசூலுமே நாங்கள் வரும்பொழுது தான் அதை பற்றி நான் விஷயங்கள் பேசிட்டு இருந்தோம். பிரதீப் ரங்கநாதன் வசூல் அப்படின்றது, அதாவது இந்த டிராகன் அப்படின்றது குட் பேட் அக்லிக்கு கீழே இருக்கா இல்லை சமமாக இருக்கா? குட் பேட் அக்லி கீழே தான் இருக்குது. கீழே தான் இருக்குது. விடாமுயற்சிக்கு மேலே இருக்குது. எஸ், 100%. ஓகே. ரெட்ரோ அடுத்த படம் அதான் சார். மாதம் ஒரு பெரிய ஹீரோஸோட படங்கள் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு, வரப்போகுது அப்படின்ற ஒரு சந்தோஷம் தான். ரெட்ரோவோட தாக்கம் எப்படி இருக்கு உங்களுக்கு? எந்த மாதிரியான எதிர்பார்ப்பு? பார்க்கணும், படம் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். ஓகே. இப்போ நான் எப்பவுமே பலமுறை சொல்லியிருக்கேன், இந்த டீசர், ட்ரெய்லர், ஃபர்ஸ்ட் லுக், செகண்ட் லுக் எல்லாம் வச்சு எனக்கு எதுவுமே சொல்ல தெரியாது. ஒரு படத்தை முழு படமாக பார்த்தா தான் அந்த படம் நல்ல படமா, நல்ல படம், தரமில்லாத படமா, தரமான படமானு எனக்கு சொல்ல தெரியும். ஸோ 1ஆம் தேதி காலையில் நான் படம் பார்த்துருவேன். நீ 1ஆம் தேதி மதியானம் ஃபோன் பண்ணிக்கல, நான் கண்டிப்பாக என்னோட ஒப்பீனியன் நான் ஓப்பனாக சொல்லுவேன். இல்லை, நம்ம நண்பர்கள்லாம் பார்த்துருப்பாங்க, இந்த சென்சார் போர்டு அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்துட்டு சொன்ன ரிசல்ட். சென்சார் போர்டில் அயல் நாட்டில் பார்த்தவங்க கொஞ்சம் கலவையான விமர்சனம் தான் சொல்கிறாங்க ரெட்ரோக்கு. ஏன்னா குட் பேட் அக்லிக்கு நீங்கள் சொன்னதான் நடந்திருக்கு, அதனால தான் இவ்வளோ தூரம் கொஞ்சம் கலவையான விமர்சனம் தான் சொல்கிறாங்க. குட் பேட் அக்லியில தான் இது தொடங்கியிருக்காங்க. எல்லா ஊர்களிலும் 9 மணிக்கு தான் முதல் காட்சியாக இருக்கணும் அப்படின்றது நீங்களும் அதை அதை நான் மிக மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறேன். அதை நான் ரொம்ப நல்ல பாராட்டி அந்த தயாரிப்பாளருக்கு நான் ஒரு கடிதமே எழுதியிருக்கேன். ஓகே. அது தொடரணும்னு நினைக்கிறீங்களா சார்? எல்லா அது தொடரணும்னு நான் நினைக்கிறேன். இந்தியா பூரா ஒரே டைமில் படம் ரிலீஸ் ஆகணும். ஓகே. ஆனால் அதையும் மீறின விஷயங்களா சிலர் அப்படி எடுக்கக்கூடிய முடிவு அப்படின்றது எந்த நோக்கத்துக்காக அப்படி எடுக்கிறாங்க? அது அந்த ஊரில் கொஞ்சம் காசு கூட வந்துடும் நினைப்பாங்க. ஆனால் மற்ற ஊரில் கில் ஆகிடுதுன்னு அது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. தயாரிப்பாளர் எடுக்கக்கூடிய முடிவு. ஆனால் இந்த தயாரிப்பாளர் எடுத்திருக்க முடிவு அற்புதமான முடிவு, பாராட்ட வேண்டிய முடிவு. நான் பாராட்டிட்டேன். சரி, ரெட்ரோவும் வந்ததுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் பேசுவோம் சார். தக் லைஃப் ப்ரொமோஷன் நடுவில் அந்த ஒரு ஈவெண்ட் கூட பார்த்துருந்தீங்க. அந்த படத்தின் மேலே ஒரு சார், இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு தகவல் பட் இன்னும் தக் லைஃப் சென்சாருக்கு போகலை. அதனால் முழு வெர்ஷன் பார்த்த யாரும் என்கிட்ட சொல்லலை. பட் தக் லைஃப்பை பற்றி நான் கேள்விப்படுற விஷயங்கள் ஒரு ஆரோக்கியமாக நல்ல ஒரு விஷயமா இருக்குது. எனக்கு தெரிஞ்சு கமல் சாருக்கு இனிமேல் லைஃப்பில் ஒரு பெரிய விஷயங்கள் வரணும்னுலாம் ஒன்றும் கிடையாது. அவர் எல்லாத்தையும் தாண்டி அதுக்கு மேலே அவர் போயிட்டார். பட்டு தம்பி சிம்புவோட லைஃப்பில் இது ஒரு பெரிய ஒரு பேசு பொருளாக இருக்கும். இந்த படம் அவருக்கு மிக ஓகே. நான் கேள்விப்படுறதை வச்சு நான் சொல்கிறேன், கண்டிப்பாக சொல்கிறேன். கீழே யாரும் கமெண்ட் போடாதீங்க. நான் இன்னும் படம்லாம் பார்க்கல, எனக்கு யாரும் படம்லாம் காட்டல. இன்ட்ரோல் பிளாக்லாம் அமேசிங், ஒரு மாதிரி
கமலும் சிம்பும் அந்த இன்ட்ரோல் பிளாக் ரொம்ப நல்லாயிருக்கும். சார் நீங்கள் சொல்லும் பொழுதே அது இருப்பு இதுதான் குட் பேட் அக்லிக்கு நீங்கள் சொன்ன விஷயங்களாம் நடந்திருக்கு. தக் லைஃபுக்கும் அதான் வெயிட் பண்ணுறோம். தக் லைஃப் நான் இன்னும் படம் பார்க்கல, சென்சார்லையும் யாரும் படம் பார்க்கல. ஆனால் அது சம்மந்தமாக கிடைக்கக்கூடிய செய்திகள் நல்ல ஒரு 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 சந்தோஷப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ரெண்டாவது மணி சார் இஸ் அன் ஒண்டர்ஃபுல் ஒரு மேன். அவர் எடுத்த படங்களும் 70% படங்கள் வெற்றி தான். அந்த கடல் அந்த ஒரு 2-3 படங்கள் கொஞ்சம் ஒரு ஆவரேஜ். அந்த ராவணன் வந்து ஒரு மாதிரி அது கொஞ்சம் கலவையான ஒரு இது. பட்டு அவர் ஒரு சக்ஸஸ்ஃபுல் டேரக்டர். செக்கசிய வந்த வானம்லாம் பெரிய விஷயம். அந்த பொன்னியின் செல்வன்லாம் பெரிய விஷயம். பொன்னியின் செல்வன் 2 சரியாக போகலை, அதுவும் உண்மை தான். அதில் அதே மணி சார் தான் எடுத்தார், அது சரியாக போகலை. பட் ஸோ மெனி ரீசன்ஸ் மே பி ஃபார் தட். பட் இந்த படம் ஒரு பெரிய ஒரு இது அடைக்கும். அடுத்தாப்பில் ரஜினி சார் படம் இருக்குது, அதுக்கு அடுத்தாப்பில் தனுஷ் படம் இருக்குது, சிவகார்த்திகேயன் படம் இருக்குது, ஜெயம் ரவி படம், வரிசையாக படம் இருக்குது. இந்த வருஷத்திலே நீங்கள் நிறைய படங்கள் சொன்னீங்க. குடும்பஸ்தனா இருக்கட்டும், மரகதராஜா இருக்கட்டும். இந்த வீர தீர சூரன் ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. முதல் நாள் டிலேவாக தான், அன்றைக்கி ஈவினிங் தான் அந்த படமும் 5 மணிக்கு தான் வந்துச்சு ரிலீஸ் ஆச்சு. அந்த படத்தோட வசூல் அப்படின்றது என்ன நிலையில் இருந்துச்சு சார்? எவ்வளோ வரைக்கும் இது வரைக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு வசூல் இந்த படம் இல்லை. ஓகே, டபுள் டிஜிட்டாவது கலெக்ட் பண்ணியிருக்கா? டபுள் டிஜிட்லையும் பெரிய நம்பராக கலெக்ட் பண்ணியிருக்கான்றதா? டபுள் டிஜிட்னா என்ன? டபுள் டிஜிட்ல பெரிய நம்பரா கலெக்ட் பண்ணிருக்கா சார்? 45 என்ன? டபுள் டிஜிட்ல பெரிய நம்பர்னா என்ன? நம்பரா சொல்லு, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்றேன். 50க்கு மேல, 50 கோடிக்கு மேல இந்த படம் வசூல் வந்திருக்க வாய்ப்புகள் இருக்கு. தமிழ்நாடு தமிழ்நாடு மொத்த வசூல் 50 கோடிக்கு மேல வந்திருக்கான்னு கேக்குறியா? வரல. சிறப்பு. மே 1க்கு அப்புறம் ரெட்ரோ பத்தி நிறைய விஷயங்கள் பேசுவோம் சார். தோற்றமும் நிறைய இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி ட்ரெய்லர் டீசர் வச்சு நான் எதையும் கணிக்க மாட்டேன். படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நான் வந்து அந்த ரிசல்ட் பார்த்துட்டு மதியம் 2 மணிக்கு உங்களுக்கு கூப்பிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவீங்க. நாங்களும் பார்த்துட்டு 2 மணிக்கு தாராளமா கூப்பிடு, பார்த்துட்டு நம்ம பேசுவோம் சார். ரொம்ப நன்றி சார். நன்றி. சந்திப்பு நன்றி.